ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக்கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இருக்கோம். அதாவது ஃப்ரான்ஸ்ல இருக்கோம். எஸ். இங்கேருந்து நம்ம எடுக்க போறோம். இந்த பார்த்தீங்களா? ஃப்ரான்ஸ்ல இருக்கோம். சேம் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் பார்த்து வச்சிருக்கேங்க. அதை எடுக்கலாம். இந்த ஃபிஷ் ஹெர்பலா அப்படின்ற ஒரு இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே ஒரு ஓரமாவே ட்ராவல் பண்ணி, அ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுகே யுகே வரைக்கும் போகுதுங்க. ஒரு கடல் தாண்டி பயணமா இல்லாட்டா வந்து கடல் தாண்டி பயணமா இருக்காது வாய்ப்பில்ல. ஏன்னா யுகே வழியா வந்துட்டீங்கன்னா நெறைய ஒரு இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி அதனால எப்படியோ ஒண்ணு போறோம். சரிங்களா? அதனால வந்து நம்ம இத எடுக்குறோம். அ இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் அந்த இது மாரி என்ன ரெஃப்ரிஜரேட்டரா அந்த மாரி ஒரு வண்டி இது. அதனால வந்து கூலிங் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். எடுக்கணும். ஓகே பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு இத எடுத்தேன் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம நெறைய இது எடுத்துட்டோம். பட் ஆனா இந்த மாரி நம்ம வந்து எடுக்கல எதுவுமே. ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது எடுக்கலாம். அதுவும் இல்லாம இந்த சைடு இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா இருக்கிறதுனால எங்கேயாவது நல்ல ஒரு இதுவா இருக்கும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். நல்ல பாதைகளா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வந்துட்டோம். மீன் மீன் ஃபிஷ். அப்பா! இந்த விவசாயம் இது விவசாயம் மாரியே இருக்குல்ல? அங்க ஒரு ரூட் போகுது பாருங்க. மேப் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கலாம். அது எங்க போகுதுன்னு தெரியலையே. ஓ! அந்த இடத்துல கனெக்ட் ஆகுதா? பாருங்க இது வந்து ஏதோ விவசாய நிலமா இருக்குங்க பக்கத்துல. ம். இங்க நெறைய இருக்குங்க. ஆனா நம்ம இத எடுத்துட்டு போறோம். ஹனிலாம் கூட இங்க இது பண்றாங்க. பக்கத்துல இருக்க வேணாம். இது வேண்டாம். இது வேண்டாம். இதான் நமக்கு வேணும். எடுத்துரு. ஓகே. என்ன ஃபார்மா ஏதோ சொல்லுவாங்க அந்த மாரி. மாடு எல்லாம் வச்சிருக்காங்க. மாடு, தேனீ. லாக்டு. 16 மணி நேரம் சொல்லுது. பரவால்ல. போயிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பாதைய தான் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இடம். இல்ல? ஃபர்ஸ்ட்டு பாதைய நம்ம பார்ப்போம். இது வந்து எவ்வளோ நேரம் இருக்கு? தெரிஞ்சுக்கிட்டா அது கரெக்ட்டா இருக்கும். 25 மணி நேரமா? ஆனா பத்தாதுன்னு நெனைக்கிறேன். இல்ல கொஞ்சம் வேகமா போயிடலாம். ஆனா இங்க ஒரு மேப் ஓப்பன் ஆயிருக்குல்ல, அதுக்கு அந்த ரூட்டுக்கு. தான்.
பா செம்மையா இருக்கு பாருங்களேன். வண்டிய லுக்குங்க. ஓகே. இப்ப நம்ம இப்படி போய் மெயின் ரோடுக்கு முடியும். ஆனா நம்ம போறது மெயின் ரோடு வந்து நம்ம இப்படி தான் போணும். ஆனா மேப்பு நாங்க ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. அந்த ரூட்டுக்கு போறதா இருந்தா நம்ம அப்படியே போயிருக்கலாம். அப்படி கூட போகலாம். ஆனா நம்ம இந்த ரூட்ல தான் போகணும். தூசி பாருங்க பறக்குது. அட்டகாசம். சூப்பரா இருக்குல்ல? பா இப்போ இது ஒரு காட்டு வழியா தான் போகணும்னு நினைக்கிறேன். சைடா போறதா இருந்தா. எஸ். போக மாட்டானுங்க. பெரிய தொல்லைங்க அவனுங்க. நம்ம நினச்சா அப்படி ஏறி போயிடலாம். ஆனால் இந்த சைடு வந்துட்டானுங்கன்னா பாருங்க வரானுங்க. போப்பா. அந்த சைடு ஏறி போயிடலாமா? ஆனால் வந்துட்டான்னா அவ்வளோதாங்க. நின்றுட்டுலாம் அந்த வேலைக்கு நிறைய ஃபார்ம் இருக்கு நீங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம அப்படியே ஸ்மூத்தாக திருப்பி போயினே இருக்கலாம். எதுக்கு நம்ம தேவையில்லாமல்
இது எடுத்த இடம் நல்லா இருக்குல்ல. பிளெயின் ரோடுங்க. அதனால் அப்படியே பிடிச்சி போயிடலாம். எஸ். இந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி வந்துடாதீங்க. அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரிலங்க. அதாவது இந்த நடுவில் வந்து இந்த இப்போ இங்கே ரீசெண்டாக போயிட்டுருக்கிற இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் டாக்ஸியோட இஷ்யூ வந்து போயிட்டுருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி வந்து ஓட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய பார்க்குறேன். நிறைய வருது அங்கே அப்படின்னு வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்ட் வந்து தடை வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லாத்துலேயும் போட்டு காட்டுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு விஷயத்த பேன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு விஷயத்த பேன் பண்ணுறாங்கன்னா அது என்ன ஆகும்? ஒர்க்கே ஆகாது. அந்த ஆப் வந்து அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. கரெக்டு தானே? ஆனால் அந்த ஆப்பில் வந்து அந்த ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகுது, எல்லாமே நடக்குது. அப்போனா அது தடை செய்யலன்னு தான் அர்த்தம். ஆனால் எல்லா இடத்துலையும் இது தடை செஞ்சாச்சுன்னு அதை பரப்பி பார்த்தீங்கன்னா இப்போ அது எப்படி சொல்கிறது, ஆட்டோ ஓட்டுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக மாறிட்டாங்க. அதுதான் இப்போ பெரிய விஷயமே. அது எப்போ அவங்களாம் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக மாறினாங்கன்னு தெரில. எப்போ அவங்களாம் வந்து ஆர்டிஓவில் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு தெரில. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேப்பிட்டோ ஓட்டுறவங்களாம் பிடிச்சி ஆர்டிஓ கிட்ட ஒப்படைக்கிறாங்களாம். எனக்கு அது ஒன்றுமே புரியலங்க. அது என்ன லாஜிக்குன்னே புரியல. அது எப்படி அவங்க பண்ண முடியும்? அது வந்து ஆர்டிஓ பண்ணுறாங்கன்னா ஓகே, ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க எப்படி பண்ணுற முடியுதுன்னு தெரில. ஒருவேளை கவர்மெண்ட் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களும் ரேப்பிட்டோ இது அது என்ன சொல்லுவாங்க, ஆர்டிஓவில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு தெரில. இவங்க எல்லாம் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஆனால் ஆர்டிஓவும் ஒன்றும் சொல்லாமல் அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க பிடிச்சி கொடுக்குறவங்க ஏதோ கைதி மாதிரி விசாரிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அது அவங்க ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க, நீங்களாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை கோர்ட்டு வந்து வண்டி ஓட்டக்கூடாது, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வண்டியே ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா யாரும் ஓட்ட போகிறது இல்லையே. அப்போ மீறி ஓட்டினா அந்த ஆப்பே நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் ஓட்ட முடியாது. கரெக்டு தானே?
அப்போ அது ஓட்டிட்டு இந்த சில நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இந்த ரம்மி மாரி இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது பார்த்தீங்கன்னா. அது காரணம் என்னன்னா, அத பேன் பண்ணிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில கிடையாது அப்படின்ற மாரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுக்குள்ள போய் ஓப்பன்லாம் பண்ணாலும் ஒர்க் ஆகாதுங்க. ஒர்க் ஆகாது. நீங்க காசுலாம் வச்சுலாம் விளையாட முடியாது. அப்போ விளையாட முடியாத போது எவன் விளையாட போறான்? சரி, அதே மாரி அந்த ஆப்ப நீங்க வந்து க்ளோஸ் பண்ணாம, வண்டி ஓட்டுறவங்கள புடிச்சீங்கன்னா, அது என்ன அர்த்தம்னே தெரியல. தமிழ்நாடு எப்பவுமே ஒரு வித்தியாசமான நாடுங்க. ஒண்ணுமே புரியாது. எல்லாருமே வித்தியாசமா இருக்கிறாங்க. அது என்ன ஒரு அது என்ன ஒரு லாஜிக்னே தெரியாதுங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். என்னடா இது? எப்புட்றா இது? எல்லாமே தமிழ்நாட்டில பொறுத்தவரைக்கும் வித்தியாசமா தான் இருக்கும். மக்கள், அரசாங்கம் எல்லாமே வித்தியாசமா யோசிக்கிறாங்க. பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க யாருமே வந்து இல்லீகலா ஓட்டல. அதாவது லீகலா ஒரு ஆப்க்குள்ள போறாங்க. அவங்க வந்து டிராப் பண்றாங்க. காசு குடுக்குறாங்க. இவங்கள எடுத்துக்கிறாங்க. கமிஷன் எடுத்துக்கிறாங்க. அது மூலமா டாக்ஸ் உட்பட கட்டப்படுது. பார்த்துக்கங்க. அதாவது டாக்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்களாம். இப்போ அந்த அளவுக்கு அது வந்து இது பண்ணும்போது, எப்படி ஒரு டாக்ஸ் எடுத்து ஒரு இல்லீகல் பண்ண முடியும்? அதான் சுத்தமா புரியலங்க. என்ன ஒரு கான்செப்ட்னே புரியல. ஒரு பைக்ல டாக்ஸி ஓட்டுறது வந்து இல்லீகல்னு சொல்றது வந்து எப்படி சொல்லலாம்? அப்பா! சரக்கு இதெல்லாம் கூட இல்லீகல் ஆகலங்க நம்ம ஊர்ல. தண்ணி அடிக்கிறது இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட இல்லீகல் ஆகல. அதெல்லாம் லீகலா தான் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் வித்தியாசமா இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எனக்கு சில நண்பர்கள்லாம் ஓட்டுறாங்க. அ மாரி ரேப்பிடோ இதெல்லாம் ஓட்டுறாங்க. நான் கூட சில நேரத்தில ஆஃபீஸ் போம்போது அதெல்லாம் ஓட்டியிருக்கேன். ஓட்டாமலாம் இல்ல. அப்பா! எஸ். இப்போ நெறைய பேர்லாம் வந்து ஃபுல் ஒர்க்காவே இது பண்றாங்க. ஏன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வந்து பைக் டாக்ஸின்றது வந்து ஃபுல் ஒர்க்காவே பண்றாங்க. ஆக்சுவலா வந்து நீங்க இதெல்லாம் வந்து எப்பவோ வந்து அ இதெல்லாம் சரி பண்ணணும். இத சரி பண்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாரி அவங்க வந்து எங்கள மாரி வந்து வண்டியில வந்து எல்லோ போர்டு இந்த மாரி இதெல்லாம் வச்சுலாம் ஓட்டல. அப்ப நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த ஒரு ஆட்டோல ஒரு 4, 5 பேர் போறாங்க கூட. ஆட்டோ ஓட்டுறாப்புல. ஆட்டோ ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஆட்டோவுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா? இல்ல கூட போற 4 பேருக்கும் சேர்ந்தே கிளைம் ஆகுமான்னு எனக்கு புரியலங்க. அது மிகப்பெரிய டவுட்டாவே இருக்கு.
அது எனக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க யாராவது தெரிஞ்சுதுன்னா. எப்படி கூட இருக்கிற 4 பேருக்குமே காசு குடுப்பாங்களா என்ன? இன்சூரன்ஸ்ல இருந்து. ஆ? அதுக்கும் என்னடா ரோடு வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். ஐயோ! இதில எப்படிங்க போறது? இது எங்கேயோ பார்த்துருக்கேனே இந்த ஊர. இந்த மாரி ஹங்கேரியில இருக்கு. ஸ்வீடன் அங்க இருக்கு இந்த மாரி தான். சின்னதா போட்டுருக்குதுல. பைக்ல நம்ம ஒருத்தர கூட்டு போறோம். ஒரு நண்பரையே ஒருத்தர கூட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, கூட போறவருக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுற மாரி பாலிசி போட்டிருந்தா அந்த மாரி ஆகும். அப்படித்தானே? அப்போ அதுக்கு எதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும்? நீங்க அந்த மாரி ஒரு பாலிசி போடுங்க. அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பாலிசி போட்டு நீங்க வந்து வண்டி ஓட்டுங்க. அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல எல்லோ போர்டு தான் பிரச்சனையா? அழகா எல்லோ போர்ட எத்தனையோ கலர் போர்டு இருக்குங்க. அதில ஏதோ ஒரு கலர் போர்ட வந்து பைக் டாக்ஸிக்குன்னு குடுத்துட்டீங்கன்னா, அவங்க போட்டு ஓட்ட போறாங்க. அத விட்டுட்டு இது ஒரு இஷ்யூ மாரியே எனக்கு தெரியலங்க. சில விஷயங்கள்லாம் பாருங்களேன். அதாவது இப்போ ஒயின் ஷாப்லாம் இருக்கு. அத வந்து மூட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் குடிக்க போறதில்லங்க. சிம்பிள். அப்படிதானே? ஒயின் ஷாப்ப மூடிட்டா யாருமே குடிக்க போறதில்ல. ஒயின் ஷாப் அதாவது இதே ஒழிச்சிட்டாலே யாருமே குடிக்க போறதில்ல. சரிங்களா? ஆனா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத ஒழிக்க மாட்டாங்க. ஆனா, குடிக்கிறவங்கள புடிப்பாங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது என்ன கான்செப்ட்னே புரியல. இந்த மாரி சிகரெட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கடையில விக்கிறதையே ஸ்டாப் பண்ணிட்டாலே, இனிமே வரவே வராது. எப்படி தமிழ்நாட்டுல வந்து இந்த லாட்டரி சீட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இது பண்ணாங்க பாருங்க. அந்த மாரி பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யார் வாங்கி இது பண்ண போறா? ஆனா, இங்க என்னன்னா, விக்கிறவங்கள விட்டுட்டு வாங்கி குடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்க. என்ன கான்செப்ட்ன்னு தெரியல. அதே மாரி தான் பாருங்க. ரேபிடோ ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் வச்சிருக்கிற கம்பெனிக்காரனுக்கு பிரச்சனையே இல்ல. அவன் பாட்டுன்னு ஆன் பண்ணி தான் வச்சிருக்கான். ஆனா, அத வச்சு ஓட்டுறவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. நான் என்ன சொன்னேன், யாராவது இனிமே ரேபிடோ ஓட்டுறீங்க, இந்த மாரி பிரச்சனை இருக்கு. ஒருவேள கவர்மெண்ட் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அதில எந்த பிரச்சனையும் கிடையாது. அத வந்து பிரச்சனையவே எனக்கு தெரிஞ்சு பார்க்க முடியல. பட் ஒருவேள இது வந்து பிரச்சனையா கவர்மெண்ட் நினைக்குதுன்னா, இத பிரச்சனைய யார்கிட்ட கொண்டு போணும்? அந்த பைக் டாக்ஸி ஆப் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கொண்டு போணும். ஏன் ஆட்டோல போனா ஆக்சிடென்ட் ஆகாதா? கார்ல போனா ஆக்சிடென்ட் ஆகாதா? பைக்ல போனா மட்டும் தான் ஆக்சிடென்ட் ஆகுமா என்ன? அதெல்லாம் கிடையாதுல்ல. அவங்ககிட்ட சொல்லணும். இந்த மாரி பைக் ஓட்டுறவங்க வந்து, நீங்க ஒழுங்கான ஆள எடுக்கல, கரெக்ட்டான ஆள செலக்ட் பண்ணல, பைக் நல்லா ஓட்டுறவங்க, கரெக்ட்டா எல்லாம் வச்சுக்கிறவங்கள நீங்க செலக்ட் பண்ணலன்னா, ஒரு வேள இந்த மாரி ஆக்சிடென்ட்டோ, இல்ல வேற இந்த மாரி இருந்ததுன்னா, அதுக்கு வந்து நீங்க தான் பொறுப்பு. யாரு? அந்த பைக் டாக்ஸி வச்சிருக்காங்களே கம்பெனிக்காரங்க, அவங்க தான் பொறுப்பு. பைக் ஓட்டுறவங்க பொறுப்பு கிடையாது. நீங்க தான் கரெக்ட்டான ஆளா பார்த்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவா இது பண்ணி நீங்க தான் பண்ணணும். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, பைக்குக்கு மட்டும் பண்ணக்கூடாது. காரு, ஆட்டோ எல்லாத்துக்கும் பண்ணணும். பக்காவா எப்படி வந்து அ பைக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்றாங்களோ, அதே மாரி காரு, ஆட்டோவும் பிரச்சனை தாங்க. சொல்லுங்க.
அதனால் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாரும் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, எந்த தப்பும் நடக்க போகிறதில்ல. அவ்வளோதான், ஆர்டர் போடுறோம் முடிவு பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து போடுங்க ஒன்றா. ஒரு 2 வீலருக்கே நீங்கள் இவ்வளோ கடுமையான ஒரு சட்டங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை 3 வீலருக்கும் கொண்டு வாங்க. இன்னும் கடுமையாக்குங்க. இவ்வளோ தான் காசு வாங்கணும், இதுக்கு மேலே வாங்கக்கூடாது. ரெண்டு பேருக்கு மேலே ஏற்றக்கூடாது. நீங்கள் லோடு கம்பல்சரியாக, இது என்ன லோடு வண்டியா ஆட்டோ? எத்தனை பேர் ஆட்டோவில் லோடு ஏற்றிட்டு போகிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்தே கொண்டு வாங்க. அதை விட்டு எனக்கு தெரிஞ்சு பைக்கை மட்டும் டார்கெட் பண்ணுறதுன்றது தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஆட்டோ, காரோட இந்த மாதிரி சிட்டியில், அவுட்டோரை சொல்லுங்க, இந்த மாதிரி சிட்டியில் ஆட்டோ, காரோட எனக்கு தெரிஞ்சு பைக் டாக்ஸி தான் சிட்டியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஒரு டிராஃபிக்கும் அதுக்கும் நீங்கள் சீக்கிரமாக போகலாம் ஒரு இடத்துக்கு. இந்த டிராஃபிக்கில் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. அதுமாரி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ரூ. 100 ஆட்டோக்கு செலவாகுதுன்னா, இதுக்கு ரூ. 30 தான் செலவாகும். அதே பெட்ரோல் தான், அதே விஷயங்கள் தான். ஆட்டோவோட எனக்கு தெரிஞ்சு பைக்கில் அதிகமாக பெட்ரோல் பிடிக்குமான்னு எனக்கு தெரிலங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி பிடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆட்டோ ரொம்ப வேகமாலாம் போகாது. ஒரு ஆளுக்கு எதுக்குங்க ஆட்டோ? எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு ஆளுக்கு எதுக்கு ஆட்டோ? ஒரு ஆளுக்கு பைக்கே போதுமே. ஒரு 2 பேர் போகிறாங்க, 3 பேர் போகிறாங்கன்னா ஓகே. ஏதோ நமக்கு வந்து பைக்கில் போக முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஆட்டோவில் போகிறதுல ஒரு ஒர்த் இருக்குது. அதனால் நல்லா முடிவெடுங்க. அவங்களாம் ஓட்டுறாங்க நிறைய பேர் தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வாங்கி, அதாவது எப்படி சொல்லுவாங்க, லோன்லாம் எடுத்து பைக்கெலாம் வாங்கி எப்படியா நம்ம பைக் டாக்ஸி ஓட்டி சம்பாதிச்சு காசை கட்டிடலாம் அப்படின்னு. எப்போவுமே லைஃப்பில் வந்து சில சில சாய்ஸ் இருக்கணுங்க. சாய்ஸ் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக நடக்கும் எல்லாமே. சாய்ஸே இல்லை தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை. இல்லை நீங்கள் கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க பைக் டாக்ஸியை, முடிஞ்சு போச்சு. எப்படி ஒயின் ஷாப் எடுத்து கவர்மெண்ட் நடத்திச்சோ அந்த மாதிரி பைக் டாக்ஸியும் கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க. எனக்கு தெரிஞ்சு தடை பண்ணால் தான் தெரியுங்க இப்போ உள்ள ஆளுங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா எல்லாராலையும் ஆட்டோலலாம் போக முடியாது. ஆட்டோலாம் போனால் செம காசுங்க. அதெல்லாம் பணக்காரன் தான் போகணும் ஆட்டோவில். காரில் அதோட பணக்காரன் தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு காரும் ஆட்டோ ஒன்று தாங்க. நீங்கள் ஆட்டோவில் போகிறது காரில் போயிடலாம். அப்போது வண்டி ஒருகி போச்சுங்க.
ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஆட்டோ புக் பண்ணேங்க. ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 350 அப்படி வந்துச்சு. ரூ. 350 சம்திங் ஏதோ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 400 சாரி காருக்கு ரூ. 400 ஆ ரூ. 400 400 சம்திங் ஏதோ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு நீங்க அழகா ஆட்டோவோட ஜம்முன்னு போலாம். அதுக்காக நம்ம வந்து ஆட்டோவ தூக்கிடலாமா? இதெல்லாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இத புடிக்கல. அதாவது எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்லாம் இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லங்க. நீங்க அழகா பைக் ஓட்டலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா, கடுமையான அதுக்கு ஒரு இது கொண்டு வாங்க. இந்த மாரி நீங்க பண்ணீங்க, பைக் ஓட்டி, டாக்ஸி ஓட்டுனீங்க, இந்த மாரி ஏதாவது ஆச்சு, பிரச்சனை ஆச்சுன்னா, அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான். உங்க லைசென்ஸ் வந்து ரத்து ஆயிடும். உங்களுடைய அது போயிடும், இது போயிடும். அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். அப்ப பார்த்து ஓட்டுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அது வேணா கொண்டு வாங்க. தப்பு இல்ல. அது எல்லாருக்கும் கொண்டு வாங்க. ஆட்டோ, கார் எல்லாத்துக்கும் கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி இதெல்லாம் தான். ஐய்யயோ! என்னது அது? சூப்பரா இருக்குது. அதுதான் இருந்திருக்கும். கரெக்ட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காரு, கார்லாம் வந்திருக்கும். கார்லாம் வரும்போதெல்லாம் அவங்க வந்து அத பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ரீதியா அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இதுவா இருந்திருக்காது. அத ஒரு இதா தான் பார்த்துருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ உடனே குதிரை ஓட்டுறவங்க, இந்த மாரி இவங்கலாம் வந்து நான் பிரச்சனையா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு, பஸ் வந்துச்சு. பஸ் வந்த உடனே ஆட்டோ, ரிக்ஷா அதுக்கு முன்னாடி ரிக்ஷாவா? ரிக்ஷா ஓட்டும்போது அப்புறம் ஆட்டோ வந்துச்சு. உடனே வந்து ரிக்ஷாக்காரங்கலாம் எங்களுக்கு வியாபாரம்லாம் போதுங்க. ஆட்டோலாம் ஸ்டாப் பண்ணணும். அது வந்து பொல்யூஷன் இது, அது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பண்ணலையே. அவங்க பண்ணியிருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லைல்ல. சில டெவலப்மெண்ட்லாம் வந்து சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துன்னா, சில ஃபியூச்சர்ஸ் அடி வாங்குங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இது அடி வாங்குறதுனால பல உயிர்கள் போகுதுன்னா, கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடணும். அதெல்லாம் வேணாம். ஆனா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. மேடம் செம்மையா இருக்குல்ல? இது என்னோட ஒப்பீனியனுங்க. நீங்க வந்து உடனே இவன் அப்படி பேசுறான், அப்படி பேசுறான்னு நெனச்சுக்காதீங்க. இது என்னோட ஒப்பீனியன். அவ்வளோதான். இது எதுக்காக என்னோட ஒப்பீனியன் சொல்றேன்னா, ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்குல்ல. அது மாரி எனக்கு ஒரு கருத்துங்க இது. வேற எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க நெறைய மக்கள்ட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து பைக் டாக்ஸி வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆட்டோ, கார்லாம் விட அது ரொம்ப நல்ல விஷயம்.
அதனால அவங்க வேணும்னு தான் சொல்லுவாங்க. அதனால பார்த்து நல்ல முடிவா எடுங்க. எடுத்து இதில வந்து கேஸ் போட்டது, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. கேஸ் போட்டிருக்காங்க. வண்டி ஓட்டக்கூடாது. அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, என்னோட இதுதான் இது கூட. இந்த கேஸ் போட்டவர் கூட பார்த்தீங்கன்னா என்னன்னா, அவருக்கு ஏதாவது ரேப்பிட்டோவால பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஏன்னா ரேப்பிட்டோ தான் ஓட்டியிருப்பாருன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓட்டி அவர் பெர்சனலாவே ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாரு. இல்ல வேற ஏதாவது பைக் டாக்ஸி கம்பெனியா கூட இருக்கலாம். ஓட்டி ஏதாவது பெர்சனலா பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா, எல்லாருக்கும் வர கோவம் தானே. இப்ப நம்மளும் பாதிக்கப்பட்டிருந்தா கோவம் வரும். கோவம் வந்தாலும் என்ன பண்ணுவோம்? அது மேல கடுமையான ஒரு இத கொண்டு வருவோம். உடனே நம்ம வந்து அது என் மேல எனக்கு அத புடிக்கலங்க. அது மேல பெர்சனலா எனக்கு கோவம் இருக்கு. அதனால தான் நான் கேஸ் போடுறேன்னு எவனும் சொல்லுவானா? எவனும் சொல்ல மாட்டான். அவ்வளோதாங்க கப்பல் கிட்ட வந்துட்டோம். இனிமேல் நம்ம தூங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே கப்பல இது பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். கப்பல் பயணம் தான் போகுது. நான் ட்ரெயின் பயணமா இருக்கும்னு நெனச்சேன். கப்பல் பயணம். ஓ! அடுத்ததுல போணுமா? கப்பல் பயணம் விடிஞ்சிருங்க அங்க போய் இறங்குனோனே. அதுதான் நான் வேகமா வந்தேன். ஏன்னா வேற வழி இல்ல. பாய். அப்பா! என்னாம்மா ரன்வே பார்த்தீங்களா? 1, 2, 3, 4, 5 நெறைய இருக்குதுங்க. ஆனாலும் நான் சொன்னத வச்சு தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. புடிச்சிருந்தா வச்சுக்கோங்க. இல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. எஸ். அப்பா! கரெக்ட்டா கடல் ஓரம் தெரியுது பாருங்க. அதான் நான் எதுக்கு தூங்கணும்? அதான் உள்ள வந்துட்டேனே. பயணமே கரெக்ட்டா இருக்கும். பாருங்க ஒரே ஒரு இதுதான். எவ்வளோ 7 மணி நேரம் இதுக்கு தாங்க இருக்கு. அப்போ நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும்னு நெனைக்கிறேங்க. தெரியலையே மைனஸ் ஆயிடுமான்னு? பார்ப்போம். ஆகாதுதான் நெனைக்கிறேன். ஏன்னா 7 மணி நேரம் தான் எடுத்துக்குது. அதனால பிரச்சனை இருக்காது. பாருங்க நைட்டு தான். இப்ப பார்ப்போம். இத பார்த்து தெரிஞ்சிரும். அப்பா இன்னும் 9 மணி நேரம் இருக்கு. ஆனா நம்ம சேர்க்க வேண்டிய நேரம் வந்து பாருங்க, வெறும் 5 இதுல சேர்த்துலாம். அப்ப நம்ம ஷிப் பக்கத்திலேயே தான் சேர்க்க போறோம். அடச்சீ! நைட்டு காலையில விடுக அது வந்து இது எப்படி சொல்றது? நைட்டு தான். ஹார்பர் பக்கத்திலேயே தாங்க இருக்கு. இதுக்கு நீங்க இப்படி வந்து தான் போணும். வேற வழியே இல்ல. அவ்வளோதாங்க. ஏன்னா இது வந்து யுகேனால ஆப்போசிட் ரோடுங்க. தெரியுதுங்களா? இங்க தான்.
என்டர். வேண்டாம். இதையே பண்ணிடலாம். அற்புதமான டெலிவரிங்க. ஸ்மூத்தா இருந்ததுல்ல? அப்படியே இருந்தது. இது ஒரு நல்ல ரேஞ்ச் தான். ஓகே. இப்போ நம்ம வண்டி எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். இன்ஜின் ஆஃப். அவ்வளோதான் நண்பர்களே. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப இது ஒரு நல்ல ஒரு ரைடா இருந்தது. சூப்பரா கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்க எல்லாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.